Okay, welcome all of you for this இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு சந்தோஷம். ஏர்லி மார்னிங் 6:45 எந்திரிச்சு வரீங்கன்னா அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த பாஸ்ட் பேப்பரை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷனில் போவோம். இது வந்து சாட் பேப்பர், 100 கேள்வி இருக்கும், 2 மணி நேரம் நீங்கள் எழுதணும். சாட்டில் வந்து என்னென்னு இருக்கும், கணிதம், தட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், அப்புறம் சோஷியல் சயின்ஸ், இந்த 3 இருக்கும். அதில் வந்து மேத்ஸுக்கு 20 மார்க், சோஷியல் சயின்ஸுக்கு 40 மார்க், சயின்ஸுக்கு 40 மார்க். ஸோ லெட் அஸ் கோ டு த கொஸ்டின். 128 minus 8 power x is equal to 2 power 6. இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், வாட் இஸ் 2 power 6ன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. இதில் வாட் இஸ் 2 power 6? 64 sir. 64 sir. 64ஆ? Yes sir. ஓகே, 64. அப்போ அது அந்த நம்பரில் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, எக்ஸ் இருக்கிறதுல அந்த பக்கம் கொண்டு போங்க. 8x அந்த பக்கம் கொண்டு போனால் -8x வந்து அந்த பக்கம் கொண்டு போனால் +8x ஆகும். அப்புறம் அந்த 2 power 6 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 128 minus 64. அப்போது எவ்வளோ? 128 minus 64 எவ்வளோ வருது? 64 sir. 64. அப்போ 8 power x equal to 64. அப்போ x எவ்வளோ இருக்கும்? 2. 8 square is 64. அப்போ இதில் நீங்கள் எப்படி அப்ரோச் எப்படின்னா, முதல்ல இந்த 2 power 6 கரெக்டாக போட்டுக்கணும். நிறைய பேர் 2 power 6 64க்கு பதிலாக 32 போடுவீங்க, இல்லை 128 போட்டாலும் போட்டுருவாங்க சிலர் பை மிஸ்டேக். ஸோ அதை வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். இப்போ நம்ம 2 power வந்து அப் டு ஒரு 10 முடிய பார்த்துடலாமா? 2 power 1 சொல்லுங்கள். 2 sir. 2 power 2, 4 sir. 2 power 3, 8. 2 power 4, 16. 2 power 5, 32. 2 power 6, 64. 2 power 7, 128. 2 power 8, 256. 256, 2 power 9, 512, 2 power 10, 1024. இந்த 1024 எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? 1024 இந்த நம்பர் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கான்னு கேட்குறேன். கம்ப்யூட்டரில் 1 கிலோபைட்டுன்னு சொல்லுவாங்க. Yes sir. கம்ப்யூட்டர்ல வரும் sir. 124 bytes. 1 kilobyte is equal to 1024 bytes. That is 2 power 10 bytes அப்படிம்பாங்க. 1 kilobyte, கிலோபைட்னா 1000 நினச்சி 1 kilobyte equal to 1000 பைட்னு போட்டிங்கன்னா ராங். அது கம்ப்யூட்டரில் அல்லது டிஜிட்டலில் இதில் எலக்ட்ரானிக்ஸில் 1 kilobyte is equal to 1024 bytes. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டரில் எல்லாம் பைனரி தான், 0 and 1, இந்த 2 வச்சு தான் அந்த என்டையர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆகுது. கம்ப்யூட்டருக்கு 2 3 4 5 6 7 8 9 எல்லாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயம் 0 and 1, அதை வச்சே மற்ற நம்பரை எல்லாம் உருவாக்கிடுவாங்க. ஸோ அதனால் இட்ஸ் கால்ட் பைனரின்னு பேர் அதுக்கு. அந்த பைனரி என்ன 2, பை என்ன 2. ஸோ எனி திங் தே வில் ரெப்ரசன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் 2 power something. ஸோ 1024 இஸ் ரெப்ரசன்ட் as 2 power 10 and 1024 இஸ் கால்டு, அது வந்து ஒரு கிலோபைட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கிலோபைட் வந்து ஈக்குவல் டு 1024 bytes. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். மைக் ஆஃப் பண்ணி வைங்க, ஏதோ பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. A,B,C இன் மதிப்பு பூஜ்ஜியமற்றது மற்றும் A + B + C 0 எனில் A² + B² + C² by BC, A² by BC, B² by CA, C² by AB இன் மதிப்பு என்ன? ABC 0 கிடையாது, கூட்டினாலும் 0 கிடையாது. அப்படின்னா இது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல A + B + C ஹோல் ஸ்கொயர் போடணும். சரி, இதில் கீழே இருக்கிற A² by BC, அதுக்கு எல்சிஎம் என்ன? A² by BC, B² by CA, C² by AB, அதுக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்குறேன். எல்சிஎம் வந்து ஏபிசி இல்லையா? எல்சிஎம் ஏபிசி. அப்போது ஃபஸ்ட்டு டேர்முக்கு
ஏ வரும். ஏன்னா ஏபிசி டிவைட் பை பிசி போட்டால் ஏ வருது. ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் வரும். ரெண்டாவதுக்கு பி க்யூப் வரும். ரெண்டாவது சி க்யூப் வரும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் டிவைட் பை ஏபிசி. இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் க்யூப் என்னன்னு தெரியுமா? ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் க்யூப் ஃபார்முலா சொல்லுங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் க்யூப் ஃபார்முலா தெரியுமா தெரியாதா? A minus B, A square plus AB. இல்லை இருங்க, அப்படி இல்லை. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் ப்ளஸ் 3ABC ப்ளஸ் 2ABC plus 2BC. 2AB ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவா? அப்படியா? இந்த ஃபார்முலா மறந்துட்டீங்களா? நானும் மறந்துட்டேன். இருங்க சொல்கிறேன். பக்கத்துலேயே ஒரு புக் இருக்குது, அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காதீங்க. A cube plus B cube plus C cube plus 2AB plus 2BC plus 2CA. 2CA அப்புறம் அவ்வளோதானா? plus 3ABC. அதை விட்டிங்க முக்கியமானது. இருங்க நான் கரெக்டானு சொல்லிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். எஸ், அப்படி இல்லை. இல்லை ஆக்சுவலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அந்த ஃபார்முலா எப்படின்னா பாரு, இப்போ நான் எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன். அது நானும் தப்பு அவங்களும் தப்பு. அப்போ கரெக்டான ஃபார்முலா என்னன்னு காமிக்கிறேன். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். அதனால் அப்போ தான் இதை போட முடியும். Yes, this is the formula. This is the formula. பாருங்க, இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்குங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3ABC இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எழுதிக்கிங்க. யாராவது எல்லாம் நோட் புக்கில் எழுதிக்கிங்க எல்லாரும் இந்த ஃபார்முலாவை. அப்புறம் நம்ம அந்த அந்த கொஸ்டின் பேப்பருக்கு போயிடலாம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3ABC இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. இதை எழுதிக்கிங்க. உங்கள் புக்கில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. எக்ஸாமினருக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நீ படிச்சியா இல்லையாங்கிறதுலாம் கவலையே கிடையாது அவனுக்கு. சிலபஸில் இருக்கா கேட்டு போயிட்டே இருப்பான். எங்கள் ஸ்கூலில் எடுக்கலை, எங்கள் டீச்சருக்கு உடம்பு சரியில்லை அப்படியெல்லாம். ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணிக்கலாமா? எழுதியாச்சா? எழுதியாச்சுன்னா சொல்லுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு போய்க்கலாம் கொஸ்டின் பேப்பருக்கு. Okay, right. So we'll go to the question paper. இப்போ போடுங்க, நீங்களே போடுங்க. இப்போ ஃபார்முலா இருக்குது, அங்கே ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் போடணும்னு சொல்லிட்டேன். அப்போ என்னவாக இருக்கும் என்று நீங்களே போடுங்க. Option C, sir. Option C, sir. ஆப்ஷன் சியா? Yeah. A cube plus B cube plus C cube. ஆப்ஷன் சியா? சி எங்கே? ஆப்ஷன் சியே இல்லையே, ஆப்ஷன் 3 தான் இருக்குது. Option 3, sir. ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 1 நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க.
அந்த Sir, 3 ranks answer. 3 தான் Option ஆன்சர் 1. இல்லை என்ன ஆப்ஷன் 1 தான் ஆன்சரு வருதான்னு பாருங்கள் எல்லாரும் தப்பண்ணாமல் போடும் பார்க்கலாம். நான் இப்போ ஃபார்முலாவும் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் அது வெறும் கேல்குலேஷன் தான். Option 1, sir. ஆப்ஷன் 1 எல்லாருக்கும் வருதான்னு பாருங்கள். ஏன்னா இந்த கேள்வி மறுபடியும் வந்துடும். நான் 2-3 எக்ஸாமில் பார்த்துட்டேன், 2-3 இயரில் பார்த்துட்டேன். பட் இந்த ஃபார்முலா எனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது சம்டைம்ஸ் புக்கில் இருக்கும், சொல்லிக் கொடுக்காமல் இருக்கலாம், புக்லேயே இல்லாமல் கூட இருக்கலாம், எதுவுமே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ 3 இஸ் த ஆன்சர், தட் இஸ் ஆப்ஷன் 1, 3 இஸ் த ஆன்சர். ஸோ அது ரொம்ப சிம்பிள். அந்த a + b + c = 0ன்னு கொடுத்தாங்க. அது சப்ஸ்டியூட் பண்ண அந்த ஃபார்முலாவில் a³ + b³ + c³ - 3ab = 0ன்னு ஆயிடுது. அதாவது a³ + b³ + c³ = 3abc ஆகிடுது. அப்போ நமக்கு அதுதான் வேணும். a³ + b³ 3abc போட்டிங்கன்னா 3abc / abc, abc கேன்சல் ஆகி 3 வருது. ஸோ இதை நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு போடணும். ஓகே, குட். நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, by joining the points 5, 5, -5, 5 to the origin in the Cartesian plane, then the type of triangle formed. தமிழில் படிக்கணும்ல. கார்டீசியன் தளத்தில் 5, 5, -5, 5 ஐ ஆயத்தொலைவுடன் இணைத்தால் கிடைக்கும் முக்கோணமானது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்கு இது என்ன பண்ணோன்னா, நீங்கள் உங்கள் பேப்பர்லேயே அந்த ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு முதல்ல புள்ளியை வைங்க. 5, 5 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. ஓகே. -5, 5 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. அப்போ இது புள்ளி இங்கே வருது அப்படின்னு போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ இது உங்களுக்கு சரியாக அமையும். இது என்ன முக்கோணமாக இருக்கும்? ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா? ஈக்குவலேட் ட்ரையாங்கிள்னா 3 பக்கமே ஈக்குவலாக இருக்கணும். இல்லை 3 பக்கம் ஈக்குவலாக இருக்காது. ஆல் த 3 sides ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவலேட் ட்ரையாங்கிள். அதாவது 4th ஆப்ஷன் கிடையாது. அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ஆங்கிள் 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கரெக்ட். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆனால் அதுலேயும் ஒரு அது இங்கே கொடுக்கல. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது இரு சம பக்க செங்கோண முக்கோணம் சொல்லலாமா? ரைட் ஆங்கிள் ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் சொல்லலாமான்னு கேட்குறேன். அது அங்கே ஆன்சரில் அது இல்லை. நான் கேட்குறேன், இரு சம பக்க செங்கோண முக்கோணம் என்று சொல்லலாமான்னு கேட்குறேன். எஸ் சார். தெரியுதா குழந்தைகளா? மற்றவங்களாம் ஏன்னா இரு சம பக்க செங்கோணம் இப்போ அந்த ஆன்சரில் இல்லை. இந்த ஆன்சரில் கரெக்டான இது செங்கோண முக்கோணம்னு போட்டுடலாம். இரு சம பக்க முக்கோணம்னு போடுறதா செங்கோண முக்கோணம் போடுறதா வேணால் கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, இரு சம பக்க செங்கோண முக்கோணம்னு கொடுத்துருந்தா அதுதான் கரெக்ட் ஆன்சர். அதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, அப்புறம் 2 பக்கமும் ஈக்குவல், 2 சைடில் இருக்கிற பக்கம் ஈக்குவல், அந்த கர்ணம் அது பெருசாக இருக்குது. அப்போது இது இரு சம பக்க செங்கோண முக்கோணம். இரு சம பக்க செங்கோண முக்கோணத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். பிரகதினி, 2 சைடு ஈக்குவல், அப்புறம் one side is different, sir. 2 சைடு ஈக்குவல், ஒரு சைடு டிஃபரெண்ட். அப்புறம் என்ன வரும்? இரு சம பக்க செங்கோணம். 2 angles are greater than கோணம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். என்ன ஒரே மாதிரி இருக்கும்? கோணம் 2 கோணம் ஒரே மாதிரி இருக்கும் சார். 2 கோணம் ஒரே. 3வது கோணம் என்ன எவ்வளவா இருக்கும்? 90 டிகிரி. அதை சொல்லுங்க மெயினா. 90 டிகிரி. ஒரு கோணம் 90 டிகிரி, அதுக்கு பக்கத்தில் உள்ள 2 சைடும் ஈக்குவல் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அது நீங்கள் சொல்லும்போது கரெக்டாக. இப்போ இந்த கேள்வியில் அது பிரச்சனை இல்லை. பட் வேறு எது கேள்வி வரும்போது அது நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லணும். அடுத்தது 4x + 3y = 12 cuts the coordinate axis A and B and the length of AB is.
4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12 என்ற சமன்பாட்டின் வரை x மற்றும் y அச்சுகளை வெட்டும் புள்ளிகள் முறையே A and B எனில் ABயின் நீளம் எவ்வளோ? எவ்வளோ இருக்கும்? இப்போ நீங்கள் அது 4x ப்ளஸ் 3y இப்போ ஈக்குவல் 12க்கு ஒரு லைன் போடணும், அவ்வளோதான். அந்த லைன் போட்டிங்கன்னா அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ x ஈக்குவல் டு 0 போடுங்க. போட்டால் y எவ்வளோ வருது? x 0 போட்டால் y எவ்வளோ வருதுன்னு கேட்குறேன். 4 சார். 4. அப்போ 0 4 அப்படிங்கிறது ஒரு புள்ளி. x0 y4ங்கிறது ஒரு புள்ளி. இப்போ y ஈக்குவல் 0 போடுங்க. அப்போ x ஈக்குவல் 3 வருது. அப்போ 3 0ங்கிறது இன்னொரு புள்ளி. 04 என்பது ஒரு புள்ளி, 30 என்பது ஒரு புள்ளி. இந்த ரெண்டு புள்ளியை வச்சு ஒரு கோடு போடுங்க உங்கள் நோட் புக்கில். இப்போ அந்த கோடு அந்த 04 அப்படிங்கிற அந்த இல்லை அந்த கோடு வந்து எக்ஸ் ஆக்ஸு ஒய் ஆக்ஸு ஏபிங்கிற இடத்துல கட் பண்ணுது. அந்த ஏபியோடைய நீளம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ஏபியும் அந்த ஆரிஜினையும் சேர்த்து ஒரு முக்கோணம் வருது. அந்த முக்கோணம் என்ன வகையான, எந்த மாதிரி முக்கோணம்? செங்கோண முக்கோணம். அப்போ கர்ணம் எவ்வளோ? 90 டிகிரி. கர்ணம் எவ்வளோன்னு கேட்குறேன். நான் 90 டிகிரி கேட்குறேன். கர்ணம் மீன்ஸ் ஹைபோட்டன்யூஸ். செட் பேபி. கர்ணம் பண்ணா லென்த்துப்பா, 30 எல்லாம் வராது. நீ ஆங்கிள் சொல்லிட்டு இருக்காத. கர்ணம் மீன்ஸ் லென்த், ஹைபோட்டன்யூஸ். ஒரு சைடு எவ்வளோ, இன்னொரு சைடு எவ்வளோ? முதல்ல அந்த ஹைபோட்டன்யூஸ் மற்ற ரெண்டு சைடு எவ்வளோ? 5 யூனிட். மற்ற ரெண்டு சைடு எவ்வளோன்னு முதல்ல சொல்லுங்க. 3 and 4. 3 and 4. அப்போ ஹைபோட்டன்யூஸ் எவ்வளோ வரும்? 5 யூனிட். 5. புரிஞ்சதுங்களா இல்லை புரியலையா? புரியாத மாதிரி அப்படியே கண்ணை கட்டிகிட்டு இருக்கிறா, அப்படி தான் இருக்கும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் ஏ 2 டைம்ஸ் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 6 டைம்ஸ் ஆங்கிள் சி எனில் ஏபிசின்னு முறையே என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி இருக்குது. 2 இன்ட்டு ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஆங்கிள் பி இன்ட்டு 6 இன்ட்டு ஆங்கிள் சி. 6 இன்ட்டு ஆங்கிள் சி. ஓகே, 2 இன்ட்டு ஆங்கிள் ஏ, 3 இன்ட்டு ஆங்கிள் பி. ஓகே, 3 இன்ட்டு ஆங்கிள் பி, 6 எந்த. அப்போ என்ன கோணங்கள் என்ன இருக்கும்? ஏபிசி என்ன இருக்கும்? 30 degree, 90 degree, 60 degree. ஏபிசி என்ன இருக்குன்னு கேட்குறேன். இதில் சி எது குறைவாக இருக்கும்? சியா ஏவா? Yes, sir. ஏ சார். நல்லா பாருங்கப்பா, தப்பா சொல்லிட்டே இருக்காதீங்க. சி சார். என்ன இப்படி பண்ணுறீங்க? ஒன்றும் சொல்லாமல் இருக்கணும். சும்மா ஏதோ வாயில் வந்து சொல்லக்கூடாது. நானே உங்களை புரிய வைக்கிறத கேட்குறேன். எது சி குறைவாக இருக்கும்னு கேட்குறேன். சி தான் குறைவாக இருக்கணும். ஏன்னா 6 மடங்கு சி வந்து 2 மடங்கு ஏக்கு ஈக்குவல்னால் எது குறைவாக இருக்கும்? சி தான் குறைவாக இருக்கும். அந்த டிகிரியெல்லாம் விடுங்க, பொதுவாக சொல்கிறேன். அப்போது எது இது இருக்கிறதுலே குறைவான ஆங்கிள் சி வந்து குறைவாக இருக்கிறது 30 இருக்குது. அது ரெண்டாவது ஆப்ஷனில். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் அந்த ஈக்குவேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். 6 இன்ட்டு சி 180, ஓகே. 3 இன்ட்டு பி 180, ஓகே. 2 இன்ட்டு ஏ 90 இன்ட்டு 2 180, அதுவும் ஓகே. அப்போ அதுதான் ஆன்சர். புரியுதா? எஸ் சார். தப்பு பண்ணக்கூடாது. இந்த எக்ஸாமில் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த எக்ஸாமில் ஒரு கேள்வி தப்பாக பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் அந்த இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரமாட்டீங்க. இப்போ சொல்லிட்டேன், ஒரு கேள்வி. அப்போ நீங்கள் எல்லா கேள்வியும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் எழுதுகிற கேள்வி வேணால் 200க்கு 200 100க்கு 100 கேள்வி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எழுதின கேள்வி அத்தனையுமே கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் தப்பாக மட்டும் போட்டு வராதிங்க. சாரி, இது என்னது? ஒரு செங்கோண முக்கோணம் ஏபிசியில்
பி வந்து 90 டிகிரி, ஏபி வந்து 19 இல்லை 9, ஏசி வந்து 15 மற்றும் ஏபி ஏசியின் மையப்புள்ளிகள் டிஇ எனில் ஏடிஇயின் பரப்பளவு என்ன? நீங்கள் முதல்ல ஒரு படம் போட்டுக்குங்க. செங்கோணம் முக்கோணம் பி இஸ் 90, ஓகே. அப்புறம் ஏபி 9 சென்டிமீட்டர், ஓகே. ஏசி 15 சென்டிமீட்டர், அதையும் ஓகே பண்ணிக்கலாம். ஏசி 15, ஏபி 9 அப்படின்னா ஏபி 9. இப்போ ஏபி 9, ஏசி 15ன்னா பிசி எவ்வளோ? பன்னெண்டு சார். பிசி 12, ஆமாம் 12, பிசி 12. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏபி ஏசியின் மையப்புள்ளிகள், ஏபியோட மையப்புள்ளி டி, ஏசியோட மையப்புள்ளி இ, அதை இணைத்தால் புள்ளிகள். இப்போ ஏடிஇ என்ற ஒரு முக்கோணம் கிடைக்கும். ஆமாம், கிடைச்சிருச்சு. அந்த முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளோ? அப்போது இதில் என்ன இருக்குது? இது ஒரு பக்கம் வந்து இப்போ 9ல் பாதி 4.5, 15ல் பாதி 7.5, ஒரு பக்கம் 4.5, இன்னொரு பக்கம் 7.5. அதுலேருந்து எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு பக்கம் 7.5, இன்னொரு 4.5 கண்டுபிடிச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த மூணாவது பக்கம் கண்டுபிடிங்க. 7.5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4.5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்படி கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிக்கணும் நீங்கள். அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் நீங்கள். ஆப்ஷன் 1 சார். இல்லை இது கண்டுபிடிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மூணாவது பக்கம் எவ்வளோ வருது? மூணாவது பக்கம் 6.6 வருது. மூணாவது பக்கம் 6 வருது எனக்கு. இப்போ 3 பக்கம் இருந்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அந்த பரப்பளவு? அப்போ ஆஃப் ஏபி போடுங்க. ஆஃப் இன்ட்டு ஒரு பக்கம் வந்து 4.5, இன்னொரு பக்கம் வந்து 6. அப்போ 3 பெருக்குனா 12, 13.5. 13.5 என்பது தான் சரியான விடை. 13.5 சரியான விடை. எப்படி நீங்கள் போடுறீங்கன்னு பார்க்கலாம். போடுங்க பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு வழி இருக்கிறது. இந்த முக்கோணம் போட்டிங்களா? முதல்ல இந்த குட்டி முக்கோணம் போட்டிங்களா? ஹலோ, முதல்ல பெரிய முக்கோணம் ஏபிசி போடுங்க, அப்புறம் குட்டி முக்கோணம் ஏடிஇ போடுங்க. அதெல்லாம் ஒன்றும் புரியலையாட்டு இருக்குது பார்த்தா. என்ன பிரகதி, நீ புரியலையா? சார் ஆன்சர் 13.5. 13.5. 13.5 வருதுங்க சார். இல்லை, அந்த பெரிய முக்கோணம் சின்ன முக்கோணம் போட்டிங்களான்னு கேட்குறேன். அப்படி போட்டிங்களா, வேறு மெத்தட் போட்டிங்களா? சார் நீங்க சொன்ன மாதிரி தாங்க சார் போட்டேன். இல்லை அந்த முக்கோணம் போட்டிங்களான்னு கேட்குறேன். போட்டேங்க சார். ஆமாம், போட்டோம் சார். அப்போது இதில் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன ஷார்ட்கட்டுன்னா, இந்த மாதிரி 2 மையப்புள்ளியை இணைத்து அந்த 3வது வெர்டெக்ஸோட சேர்த்து ஒரு சின்ன முக்கோணம் போட்டால் அந்த சின்ன முக்கோணத்தின் பரப்பளவு பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு டிவைடட் பை 4ன்னு அர்த்தம். அப்போ பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிங்க. ஆஃப் பிஹெச்சில் கண்டுபிடிங்க. ஆஃப் இன்ட்டு 12 இன்ட்டு 9 இல்லையா? எவ்வளோ வருது? 54. ஆமாம், அதில் டிவைடட் பை 4 போடுங்க. (54 divided by 4). 13.5. இப்படியும் போடலாம். இதுதான் உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மெத்தட் கொஞ்சம் வித்தியாசம். 2-3 மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே உங்களுக்கு என்ன கிளிக் ஆகுதோ அதை போட்டுற வேண்டிதான். இந்த மாதிரி ஒரே கேள்விக்கும் கணக்கில் மட்டும் நிறைய மெத்தட் இருக்கும். 1, 2, 3 மெத்தட். ஒரு மெத்தடில் போட்ட பிறகு அடுத்த மெத்தடில் போட்டு அதே ஆன்சர் வருதான்னு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம், டைம் இருந்தால். சார் டியும் மிட் பாயிண்ட்ஸாக தான் சார் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுமா? ஆமாம், டி மிட் பாயிண்ட் இருந்தால் ஃபார்முலா ஒர்க் ஆகும். கரெக்டு தான். வாட் இஸ் செட் இஸ் கரெக்ட். நானும் அதுதான் சொல்கிறேன். டி அண்ட் இ மிட் பாயிண்ட்டாக இருந்தால் தான் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். கரெக்ட். ஓகே, வெரி குட். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்போ கிராஸ் செக் பண்ணிக்கணும்.
நிறைய பேர் நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அவங்க பழைய மாணவர்கள் நிறைய பேர் அவங்க இல்லையாட்டு எப்படி 100க்கு 100 வாங்கினீங்க சார்னு கேட்பாங்க. இப்படி தான் ஒரு வகையில் போட்டு பார்த்துட்டு அது கரெக்டாக இல்லையான்னு இன்னொரு வகையில் நான் செக் பண்ணுவேன். அப்படி இருந்தால் தான் அந்த 100க்கு 100 வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஓகே, அடுத்தது 10 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் பக்கங்களை கொண்ட ஒரு செவ்வகத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைத்தால் கிடைக்கும் வடிவத்தின் பரப்பளவு என்ன? முதல்ல செவ்வகம் போட்டுருங்க. 10 6 10 6 செவ்வகம். அதனால் மையப்புள்ளி எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் கிடைக்கும் பரப்பளவு எவ்வளோ? அந்த அந்த இதனோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது 10 5 3. அப்போது அந்த மையப்புள்ளி எல்லாம் இணைச்சா அது என்ன வருது? அது ஒரு சதுரம் மாதிரி வருதா, இல்லை ஒரு சாய் சதுரம் மாதிரி வருது? ஓகே, அது அந்த சதுரம் சாய் சதுரம் மாதிரி வருது. அதை விட்ட 4 முக்கோணம் இருக்குதா? அந்த செவ்வகத்துக்குள்ள அந்த சாய் சதுரம் தவிர 4 முக்கோணம் இருக்குதான்னு கேட்குறேன். அந்த ஒரு முக்கோணத்தோட இது கண்டுபிடிங்க, ஏரியா கண்டுபிடிங்க. ஆஃப் BH 7.5 வருதா? ஏன்னா அது பாதி பாதி இல்லையா? ஒரு பக்கத்தினுடைய நடுப்புள்ளி 3, ஒரு சைடு 3, இன்னொரு சைடு 5. அப்போ அந்த முக்கோணம் ஆஃப் BH போட்டால் எவ்வளோ வருது? 1/3 இன்ட்டு 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு 5, தட் இஸ் 7.5. அப்போ 4 முக்கோணத்தோட பரப்பளவு என்ன? 30. அப்போ மொத்த செவ்வகத்தின் பரப்பளவு என்ன? 10 இன்ட்டு 5 50. 50ல் 30 போயிட்டால் 20 தான் அந்த ஆன்சர். இது ஒரு மெத்தட். 2-3 மெத்தட் சொல்கிறேன் உங்களுக்கு. சாய் சதுரத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்பது? ஃபார்முலா சொல்லுங்க. மறந்துட்டீங்களா? சாய் சதுரத்தில் அந்த விட்டம் வச்சு நம்ம அந்த விட்டம் வச்சு கண்டுபிடிப்போம். டயகனல்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ சாய் சதுரத்தோட 2 டயகனல் வந்து half d1 plus d2. ஆமாம், ஆஃப் d1 இன்ட்டு d2 ப்ளஸ் அல்ல, ஆஃப் d1 இன்ட்டு d2. இப்போ d1 எவ்வளோ? இதில் 10 d2 6. இப்போ கண்டுபிடிங்க எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 30 sir. 30 வருது இல்லையா? அப்போ ஏன்னா எனக்கு இங்கே தப்பாக வந்தது. ஒரு நிமிஷம் இருங்க. ஆஃப் Sir, d1 நீங்க 6 and 5 போட்டேன். 5 போடணும். 6 க்கு பதிலா 5. ஆமாம்மா 5 போட்டா இல்லையே. சரி கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 6 போடணும் சார். 6 தான் 5 போடணும். போட்டீங்க. அப்போ 30 வருது. ஆனால் முதல்ல இது நான் வேற ஏதாவது சொன்னேனே, ஆஃப் இன்டூ. சார் அது 50ல இருந்து 30 கழிச்சீங்க. 50ல இருந்து 30 கழிக்கணும்னு சொன்னீங்க சார். அது தப்பு இல்லையா? yes sir. 50 எப்படி 30 கழிக்க முடியும்? 30 எப்படி வந்ததுன்னு கேட்குறேன் நான். சார் 10 இன்ட்டு 6 தான் சார் 60. நீங்க 10 இன்ட்டு 60 50ல இருந்து 30 கழிக்கணும். ஆமாம், அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, என்னோட மெத்தட் கரெக்டு. கழிக்கும் போது 50லேருந்து 30 கழிச்சிட்டு 60லேருந்து 30 கழிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தப்பெல்லாம் ஆகவே கூடாது. யாருக்கு அங்கே எக்ஸாமில் இது மாதிரி தப்பெல்லாம் ஆச்சா அவ்வளோதான், முட்டை தான் கிடைக்கும். அப்புறம் யூ ஆர் அவுட், யூ ஆர் ரிஜெக்டட். ஒரு தப்பான ரிஜெக்டட். ஐ எம் டெல்லிங் யூ, இட்ஸ் நாட் எ ஜோக், இட்ஸ் ஆக்சுவலி ஃபேக்ட் தான். ஒரு தப்பானாலும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போது நல்லா பாருங்கள் குழந்தைகளா, நல்லா 107வது கேள்வியில் இருக்கோம். ஒத்துக்கிறீங்களா? ஹலோ, இப்போ நம்ம என்ன சொன்னோம்? பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். ஆனால் உள்ளே இருக்கிற படம் வந்து சாய் சதுரம்னு சொன்னோம். அது கண்டுபிடிச்சிட்டோமா முதல்லையே? எஸ் சார். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் எத்தனை சாய் சதுரம் இருக்குன்னு. ஆப்ஷன் 4. அப்போ நீங்கள் ஏரியாவை கண்டுபிடிக்க வேண்டாம். ராம்பஸ்ன்னு பார்த்த உடனே சாய் சதுரன் பார்த்த உடனே அதை டிக்கெட்ஸ் போயிட்டே இருக்க வேண்டியது. அதை கரெக்டுன்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? ஹவ் டு சேவ் டைம் அப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ உங்களுக்கு அது சாய் சதுரம் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் ஆன்சரை பார்த்தீங்க, சாய் சதுரங்கிற ஆன்சர் ஒன்று தான் இருக்குது. அப்போ அதுதானே கரெக்டு. அதை நீங்கள் ஒன்று அதை சாய் சதுரம் 30 சென்டிமீட்டர் ஸ்கொயரான்னு கண்டே பிடிக்க வேண்டியதில்லை. அதை கண்டுபிடிக்காமையே நீங்கள் போட்டுடலாம். போடலாமா? அப்படி எஸ் சார். இதை குற்றம்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? சார் இது தப்பு சார், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சார் நினைக்கிறவங்க எத்தனை பேர்? அது உங்களுக்கு குற்றமாக தெரியும். ஏன்னா நீங்கள் அப்படியே எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு பழகி ஸ்கூலில் அதே மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பட் இந்த கொஷனில், இந்த படிப்பில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏதோ ஒரு வகையில் கரெக்ட் ஆன்சர் வந்தால் போதும். ஏதோ ஒரு வகையில் கரெக்ட் ஆன்சர் வந்தாங்க, அதுக்காக கண்ணை மூட்டி அது போட முடியாது. பட் நீங்கள் எல்லாம் ஃபுல் அந்த கடைசி ஸ்டெப் வரை போகணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, இப்போ புதுசாக இன்றைக்கி வந்தவங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். இன்றைக்கி மட்டும் புதுசாக வந்தவர், அவர் பேர் சொல்லுங்கள். சார் நான் இன்னைக்கு புதுசா வந்தேன். அதான் உங்கள் பேருங்க? சார் குரு ரோஹித். குரு ரோஹித். குரு ரோஹித், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சிம்பிளான கேள்வி. உங்கள் தாத்தா பேர் என்ன? குரு ரோஹித். சார் பிச்சை முத்து. அவரோட அப்பா பேர், தாத்தாவோட அப்பா பேர்? சார் அது தெரியாது சார். தெரியாது. உங்கள் அப்பா பேர்? கன்னிராஜன். கன்னிராஜன். மிஸ்டர் கன்னிராஜன் கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, அப்பா தாத்தாவோட அப்பா பேர் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு 4 பேர் சொல்லுங்கள், ஆப்ஷன் கொடுங்க, நான் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து 4 ஆப்ஷன் கொடுக்குறாரு, அதில் ஒன்று கரெக்ட் ஆன்சர். அப்போ கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆமாம் சார். அதுதான் இந்த பரீட்சை. இந்த பரீட்சை இவ்வளோ தான். உங்களுக்கு ஆன்சர் தெரியாது, ஆனால் இந்த பரீட்சை எழுதிடுவீங்க. எப்படி? ஏதோ படத்தில் வர மாதிரி எப்படி, புரிஞ்சுதா? இப்போ குரு ரோஹித்தோட தாத்தாவோட அப்பா பேர் அவருக்கு தெரியாது, ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறார், நான் 4 ஆப்ஷன் தர்றேன், நீ கண்டுபிடின்னுங்கிறார். அவர் ஒரு என்டிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி வைக்கிறார். யார்? இந்த குரு ரோஹித்தோட அப்பா கன்னிராஜன் அப்படிங்கிறவர். அவர் வந்து 4 பேர் கொடுக்குறாரு, ஆனால் குரு ரோஹித் இப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு தாத்தா பேர் தெரியாது அப்படிங்கிறாரு. இருந்தாலும் 4 ஆப்ஷன் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து சரிவர கரெக்டான ஆன்சர்னு தெரியாமையே கூட நீங்கள் கரெக்டான ஆன்சர் வந்து விடலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே தான் இந்த பரீட்சை. அதனால் இதுக்கு ஒன்றும் பெரிய நீங்கள் விட்டி முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சுதாரித்து இருந்தீங்கன்னா, கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் காமன் சென்ஸ் யூ ஹவ் டு யூஸ். அப்புறம் எலிமினேஷன் மெத்தட், அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அப்போ குரு ரோஹித், நீங்கள் போய் உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் என்னென்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்க சொல்லி கேட்டு கண்டுபிடிப்பீங்களா உங்கள் அப்பா கிட்ட? எஸ் சார். ஓகே, யூ ட்ரை. யூ வில் கெட் டெஃபினெட்லி த ரைட் ஆன்சர். அதே மாதிரி இந்த பரீட்சையும். இந்த பரீட்சை ஒன்று மட்டும் வித்தியாசமெல்லாம் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் தாத்தாவோட அப்பா பேரை வந்து அவங்க எதாவது பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இது எங்கேயாவது இடத்துல நீங்கள் ஸ்கூல்லையோ 9ஆவதுலையோ 8ஆவதுலையோ 7ஆவதுலையோ இல்லை 10ஆவதுலையோ படிச்சிருப்பீங்க, யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை வச்சே போட்டுடலாம். ஓகே, கோ டு நெக்ஸ்ட். ஒரு 9 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணம் ஒரு வட்டத்தினுள் வைக்கப்பட்டால் அந்த வட்டத்தின் ஆரமானது எவ்வளோ அப்படிங்கிறாங்க. இது எனக்கு தெரியாது, நீங்கள் தான் போடணும். சார் 9 சென்டிமீட்டர் காம்பஸ்ல எடுத்துட்டு. ஆமாம், 9 சென்டிமீட்டர். இது எப்படி சமபக்க முக்கோணத்துக்குள்ள வட்டத்தை போட்டுடலாம். சமபக்க முக்கோணம் ஒரு வட்டத்தினுள் வைக்கப்பட்டால், அதாவது முக்கோணம் உள்ளே இருக்குது, வட்டம் வெளியே இருக்குது, அப்படி வைக்கப்பட்டால் அந்த வட்டத்தின் ஆரம் எவ்வளோங்கிறாங்க. சார் 6 இருக்கலாமா சார்? எனக்கு தெரியல, நான் தான் முதல்ல தெரியலன்னு சொல்லிட்டேனே. எனக்கு தெரியலன்னா தெரில தான், நான் சும்மா சொல்லலை.
6 இருக்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறார். இருக்கலாம் மாதிரி தெரியுது எனக்கு. வரைஞ்சு பார்த்தேன் சார். ஓகே, பரவாயில்லையே, வரைஞ்செல்லாம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே பரவாயில்ல. இல்லையே, 6 இருக்குமா? எனக்கு தெரியல. ஆனால் 6 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 6 இருப்பதுக்கு வாய்ப்பு. ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குப்பா இதுக்கு. அந்த ஃபார்முலா எனக்கு இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. இருங்க. 6 இருக்காதுன்னு நினைக்கிறேன். 6 இருக்காது. ஒரே நிமிஷம், நானே கண்டுபிடிக்கிறேன். அது ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும், இல்லைன்னா கரெக்டாக போட முடியாது. பட் 6 இல்லை. 6 இஸ் நாட் த ரைட் ஆன்சர். 6க்கு குறைவாக இருக்கும். அப்போ 6க்கு குறைவாக 4.5 √3 எவ்வளோ வருது? 6 வருது இல்லையா? அதிகமாக வருதா இல்லையா? அது 6க்கு அதிகமாக வருது. 3 √3 எவ்வளோ வருது பாருங்கள். 3 √3 தான் ஆன்சராக இருக்கும். 6ஐ விட குறைவாக இருக்குங்கிறது எனக்கு கன்ஃபார்ம்டு. எனக்கு 6ஐ விட குறைவாக இருக்கும் என்பது கன்ஃபார்ம்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கன்ஃபார்ம்டு. அப்படின்னா உங்களுக்கு இது எவ்வளோ இருக்கும்? அப்போ 6ஐ விட கம்மியாக இருக்கும். அப்படின்னா 6 இல்லை, 3 இல்லை. 4.5 × √3 அது ரொம்ப அதிகமாக இருக்குது. 3 √3 வந்து 6ஐ விட கம்மியாக இருக்கா? ஆமாம், அது கம்மியாக இருக்குது. 3ஐ விட அதிகமாக இருக்குது. ஆமாம், 5.1 அதிகமாக இருக்குது. ஸோ இது நீங்கள் என்ன அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு இப்போ ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளோடைய ஏரியா, அதாவது பரப்பளவு கண்டுபிடிக்கணும். √3/4a². √3/4a². அதுதான் ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஒரு இது. அந்த ஈக்குவிலேட்டர் ட்ரையாங்கிளோடைய அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு என்னமோ ஒரு ஃபார்முலா இருக்கே, அதுதான் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க, என்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். இதெல்லாம் எடுக்கலையா உங்களுக்கு கிளாஸில்? எடுத்துருக்காங்க, எடுக்கலையா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எல்லாம்? 8th எடுத்தாங்க சார். 8th எடுத்ததெல்லாம் மறந்துட்டீங்க. பாருங்கள், இன்ரேடியஸ் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் where the side of the equilateral triangle hence the circumradius of the equilateral triangle is a/√3. a/√3. a வந்து எவ்வளோ? 9. 9/√3 போட்டு பாருங்கள் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போ 3√3. அப்போது இது ஃபார்முலா என்னென்னா a/√3, அதாவது அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய சைடு டிவைடட் பை √3. அதுதான் அதனுடைய ரேடியஸ், இன்ரேடியஸ்ன்னு பேர் அதுக்கு ஆங்கிலத்தில். தமிழில் உள் ஆரம்னு சொல்லுவாங்க. அப்போது ஏ டிவைடட் பை √3. ஏ வந்து 9 டிவைடட் பை √3 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3√3 வருதா, வேறு எதாவது வருதான்னு பாருங்கள். 3√3 அதுதான். அப்போ எங்கேயாவது குறித்து வச்சுக்கோங்க குழந்தைகளா. ஒரு சமபக்க முக்கோணத்தில் அந்த உள்ளே உள்ள அந்த அதுக்கு பேர் என்ன? இன்ரேடியஸ்க்கு தமிழில் என்ன சொல்கிறோம்? தமிழில் சொல்லுமா? இன்ரேடியஸ்க்கு உள்ளே இருக்கிற ரேடியஸ்க்கு ஆரம்னு வச்சுக்க. அந்த வட்டத்தை, அந்த வெளியே இருக்கிற வட்டத்தோட ஆரம் வந்து a/√3. எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இன்ரேடியஸ் இல்லை, அதுக்கு தப்பு. அது இல்லை, சர்க்கம் ரேடியஸ். இங்கிலீஷில் சர்க்கம் ரேடியஸ் அது பேர்.
இன்ரேடியஸ்ங்கிறது அது உள்ள ஒரு வட்டம் போட்டு அதுக்கு தான் இன்ரேடியஸ். இன்ரேடியஸ்ங்கிறது வந்து ஏ பை சார் இன் சர்க்கிள் அதான் இன் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் சர்க்கம் ரேடியஸ் அதான் இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ கேட்டிருக்கிறது சர்க்கம் ரேடியஸ். அது இங்கே தமிழில் சொல்லுங்கம்மா, எனக்கு தெரியல என்னன்னு கேட்குறேன். தமிழும் தெரியலையா? ஒரு சமபக்கல் முக்கோணம். சார் இன் ரேடியஸ்னா உள்ளாரம். அதான் தமிழில் சொல்லுங்க, எனக்கு இங்கிலீஷ்ல தெரியும், தமிழில் கேட்குறேன். தமிழும் தெரியாதா? உள்ளாரம். உள்ளாரம் வெளியாரமா? இது இன்னொன்னு என்ன வெளியாரமா? ஆமாங்க சார். இப்போ வெளியாரம் தான் கேட்டிருக்காங்க, உள்ளாரம் கேட்கல. சாரி, இது வெளியாரம் தான் கேட்டிருக்காங்க. வெளியாரம் வந்து a/√3. சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளாரம் வந்து a/2√3. a/2 மறுபடியும் /√3. உள்ளாரம் வந்து வெளியாரத்தை விட சிறுசாக இருக்கும், உள்ளாரம் வந்து வெளியாரத்தை விட பாதி இருக்கும்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். ஓகே, let us go to the next one. If mode is of the data this, then the value of x is 23 டேட்டா x என்ற புள்ளி விவரத்தின் முகடு 25 எனில் x இன் மதிப்பு என்ன? முகடு என்ன? அது என்ன அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? முகடோட ப்ராப்பர்ட்டி சார் இன்ரேடியஸ் மட்டும் ஒரே தடவை சொல்லுங்க சார். அது இன்ரேடியஸ் இஸ் a/2 into 1/√3. ஓகே சார். அது சர்க்கம் ரேடியஸ் இஸ் a/√3 வச்சுக்கோங்க. அப்படி அது தமிழில் உள்ளாரம் வந்து a/2 into 1/√3. அப்புறம் வெளியாரம்னு வச்சுக்கலாம். அது கரெக்டான வெளியாரம்ங்கிற வேர்டு கரெக்டானு தெரியல. வெளியாரம் வந்து a/√3. அது நீங்கள் தான் சொல்லணும் வெளியாரமா, எனக்கு மறந்து போச்சு. ஓகே, அடுத்தது பாருங்கள். 109வது கொஸ்டின். 109வது கொஸ்டின் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதோடைய முகடுன்னு என்னம்மா? முகடு மோடு. சார் அந்த விவரத்துல எது அதிகபட்ச மதிப்போ அதான் முகடுங்க சார். எது அதிகபட்சம் இருக்கோவா? அதிகமா எந்த நம்பர் இருக்கோ அதுதாங்க சார். அதிக நம்பர் ஆஃப் டைம்ஸ் எது வந்திருக்கோ அப்படிதானே? இல்லைங்க சார், எது அதிகமா அதிக நம்பருங்க சார். 25. இல்ல இல்லைங்க சார், 40 வருது. அப்படி இல்ல அது தப்பு. முகடு என்பது எது அடிக்கடி வந்திருக்கு, எது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமா வந்திருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ 25 முகடுன்னு அவன் கொடுத்துட்டான். அப்போ எக்ஸ் என்னவா இருக்கணும்? 25. ஏன்னா அதிகமான டைம் வந்திருக்கணும். 25 ஒரு டைம் தான் வந்திருக்கு. எல்லாமே ஒரு தடவை தான் சார் இருக்கு. ஆமா, அதனால அது x 25 இருந்தாதான் முகடு வந்து 25ன்னு சொல்ல முடியும். இப்ப பிரகதினி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருந்தா. எந்த நம்பர் அதிக 2-3 தடவை வந்திருக்கோ அதுதான் முகடு. அதிக தடவை எந்த நம்பர் வந்திருக்கோ அதுதான் முகடு. ஓகே, இந்த இதுல மீடியனுக்கு தமிழ் பேர் என்னமா? நடுவா? இடைநிலை சார். இடைநிலை கண்டுபிடிங்க. இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிங்க. இப்ப அந்த x 25ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இடைநிலை கண்டுபிடிங்க. பச்சை அசனிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்க எல்லாம் பண்ணி சொல்லுங்க. இடைநிலை எவ்வளோ? போட்டு சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். உங்கள் இடைநிலை எவ்வளோ வருது, என்னோட இடைநிலை எவ்வளோ வருதுன்னு பார்த்துருமே. சார் 25 சார். 24. 25 என்பது தவறான விடை. அது வேணா சொல்ல முடியும் எனக்கு. 24 சார். 24 என்பதும் தவறான விடை. அப்ப ரெண்டுமே சேர்த்து ரெண்டுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க. அதுதான் ரெண்டுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா என்ன வருது?
24க்கும் 25க்கும் ரெண்டு நடுவில் இருக்குது. அந்த அந்த 24க்கும் 25க்கும் உள்ள ஆவரேஜ் கண்டுபிடிங்க, எவ்வளோ வருது பார்க்கலாம். 24.5 sir. 24.5 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கண்டுபிடி. இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டுருவாங்க. கரெக்டாக அது நீங்கள் ஆடு நம்பர் வந்தால் தான் கரெக்டாக ஒரு இடைநிலை வரும். ஈவன் நம்பர் வந்தால் 2 இடைநிலை வந்துவிடும். 2 இடைநிலை வந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது 2 இடைநிலையும் எடுத்து அதை சராசரி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக பிரகதினி? எஸ் சார். ஓகே, பிரகதினிக்கு தெரியலையாட்டிருக்குது. இதான் அது. இது வந்து இடைநிலை. முகடு என்னன்னு சொல்லியாச்சு. ஆவரேஜ் மீனுங்கிறது ஆவரேஜ். அது உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பண்ண வேண்டியதான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அடுத்த கேள்வி போய்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 1/3 2 டு த பவர் 1/3 ப்ளஸ் 2 டு த பவர் 2/3. அப்படி என்றால் x² - 6x மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ x² கண்டுபிடிக்கலாம். முதல்ல 2 power 1/3 ப்ளஸ் 2 power 2/3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 power 2/3 ப்ளஸ் 2 power 4/3. இல்லை, அப்படி பண்ண வேண்டாம். சாரி 2 power 1/3 2 power ப்ளஸ் 2 power 2/3 2 power 1/3 மட்டும் வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படி போடலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 2 power 1/3 ப்ராக்கெட் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு போடலாமா? டூ பவர் 1/3 வெளியெடுத்தா அதை ப்ராக்கெட்டில் போட்டால் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதலாமான்னு கேட்குறேன். எழுதலாம். அப்போது அது x² வந்து 2 power 1/3 × 5 வந்துடுது. 2 power 1/3 × 5 வந்துடுது. -6x போடுங்க. அப்போ -6 × -6x -6x எக்ஸுக்கு என்ன 2 power 1/3 × 5 போட்டோம். 5 × 2 power 1/3 இது வந்து 30 × 2 power 1/3 வருது. அஞ்சு × 2 power 1/3 கரெக்டு. இது என்னது? -6x. ஓ, இது ஸ்கொயர் பண்ணணும். சாரி ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணால் 2 power 25 × 2 power 1/3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 30 2 power 1/3. 2 power 1/3 2 power 1/3 கேன்சல் ஆகிடுது. 25 இருங்க. என்ன வருது? கால்குலேட் பண்ணிட்டீங்களா? டூ பவர் 1/3 சரி, அது பண்ணாமே பண்ணலாம். இது எக்ஸு, இது ஸ்கொயர். அப்போது 25 × 2 power 2/3 2 × 1/3 அப்போ 50 × 2 power 1/3 -30 -30 × 2 power 1/3 இப்போ 20 × 2 power 1/3 20/8. எனக்கு 20/8 வருதே. மதிப்பானது என்ன
என்ன தப்பு பண்ணேன்னு தெரில. ஓ சாரி இங்கே தப்பு பண்ணிட்டேன். 1250. 1220. சரி, அதை வீட்டு கணக்காக போடுங்க. தப்பாக வருது. அது அப்படியே நீங்கள் ரியனிங் ஸ்கொயர் பண்ணி போட வேண்டியது தான். -8 சார். -8 வருதா? Yes, sir. சரி, ஓகே. அடுத்த கேள்வி போகலாம். ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இஃப் த சம் ஆஃப் த n டேர்ம்ஸ் இன் an AP, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை 5n² - 3 எனில் அதன் 100வது உறுப்பு என்ன? அப்போ என்ன பண்ணணும்னா 100 உறுப்பு முடிய உள்ள கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும். அப்புறம் 99 உறுப்பு முடிய உள்ள கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து இதை கழித்தால் 100வது உறுப்பு வருமா வராதா? 100 உறுப்பு முடிய உள்ள கூட்டுத்தொடர் அந்த கூட்டுத்தொகை எவ்வளோ? 100 உறுப்போட கூட்டுத்தொகை 5 × 100² - 3 × 100 இல்லையா? அப்போ 99 முடிய உள்ள கூட்டுத்தொடர் எவ்வளோன்னு கூட்டுத்தொகை எவ்வளோ கண்டுபிடிக்க. அதிலிருந்து இதை கழித்தால் அந்த 100வது உறுப்பு வரும். ஸோ 5 × 100², அதாவது அது 50,000 ஆகிடுது. இப்போ 300 கழிச்சா அப்போ 49,700 வருது. இது அது 99². 99² 5 × 99², 99 × 99. ஒம்பது 3n 3n 3 × 20 99 × 3, அதாவது 297. into 5. எவ்வளோ வருது? 5n³ வருது. -5n² - 3n என்ன 100 போட்டு பண்ணணும். அது 100வது கூட்டுத்தொகை வரும். அப்புறம் n 99 போட்டு பண்ணால் 99 முடிய உள்ள கூட்டுத்தொகை வரும். இல்லை சுருக்கம் பண்ணலாமா? 5n² நீங்கள் என்ன பண்ணலாம்? 5n², n வெளியெடுங்க. அப்போ என்ன வருது? 5n - 3 வருதா? எஸ் சார். அது மாதிரி எடுத்து நீங்கள் போடலாம்னு நினைக்கிறேன். 5n - 3 எடுத்து போடலாம். n இப்போ n 100. அப்போ இது ஒரு 500 - 3 497. அது ஒரு இது. இன்னொன்று 99. 5 × 99 -3 எவ்வளோ வருது? 5 × 99 எவ்வளோ? 5 × 45 4 495 492. அப்போது 100 × 497 -99 × 492. அதுதான் ஆன்சர். அது என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும் இப்போ. இல்லை அது கொஞ்சம் அமைதியாக உட்காந்து போடுங்க. அதனால தான் சம்டைம்ஸு இந்த கேல்குலேஷனில் கொஞ்சம் அமைதியாக இருந்து போட்டால் தான் அது வரும். வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். பிகாஸ் இவ்வளோ லாங் டைம் எடுக்கிற மாதிரி அவன் கொடுக்க மாட்டான். எந்த ஒரு கேள்வியும்
2 நிமிடத்துக்கு மேலே எடுக்கிற மாதிரி ஒரு கேள்வியே இருக்காது. அப்படி 2 நிமிடத்துக்கு மேலே எடுத்தோம்னா நம்ம மெத்தடாலஜி இஸ் ராங்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் we will close at this. அப்புறம் we will meet again today evening and we will discuss இந்த 2 கேள்வியும் நீங்கள் வீட்டில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ் பவர் அந்த 2 இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் இந்த குரூப்பில் அனுப்ப வைப்போம். சரியா? இது அனுப்ப முடியாது. சரி இது அனுப்ப முடியாது. நீங்கள் நோட் பண்ணிங்க. இந்த இதை சார் இந்த வெப்சைட்ல இருக்கு, வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த dge.tn.gov.in அதை வச்சு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே ரைட், we will meet in the evening. Okay, thank you.